ஒரு பழைய கிராமத்தில் ஒரு வயதான மரம் இருந்தது. அது கிராமத்தின் நடுவில் நின்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிராம மக்களின் வாழ்க்கையின் சாட்சியாக இருந்தது. அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. அதில் ஒரு வயதான பெண், மீனாட்சி, தனியாக வாழ்ந்து வந்தாள். அவள் கணவனை இழந்து மகனை இழந்து இப்போது தனது ஒரே நண்பனாக அந்த மரத்தை கருதினாள். மீனாட்சி தினமும் அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து பழைய நினைவுகளை நினைத்து கொண்டிருந்தாள். அவள் மகன் கார்த்திக் சிறுவனாக இருந்தபோது அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறித்து சிரித்து கொண்டிருப்பான். ஆனால் இப்போது அந்த சிரிப்புகள் மட்டுமே நினைவுகளாக இருந்தன. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த மரத்தை வெட்டி அதனிடத்தில் ஒரு புதிய பள்ளிக்கூடம் கட்டப்படும் என்று தெரிய வந்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் மீனாட்சிக்கு மட்டும் ஒரு பெரிய அடி பட்டது போல இருந்தது. அவள் தனது நண்பனை இழக்க விரும்பவில்லை. அவள் கிராம மக்களை ஒன்று திரட்டினாள். இந்த மரம் நமது கிராமத்தின் வரலாறு. இது நமது முன்னோர்களின் நினைவுகளை கொண்டுள்ளது. இதை வெட்டுவது சரியில்லை என்று கூறினாள். ஆனால் கிராம மக்கள் புதிய பள்ளிக்கூடத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினர். புதிய தலைமுறைக்கு கல்வி தேவை என்று அவர்கள் கூறினர். மீனாட்சி தனியாக இருந்தாள். அவள் அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து அதன் கிளைகளை தொட்டு, நீ என் ஒரே நண்பன், உன்னை நான் இழக்க முடியாது என்று கூறினாள். அந்த இரவு அவள் ஒரு கனவு கண்டாள். அந்த மரம் அவளுடன் பேசியது. மீனாட்சி, நான் இங்கே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்றேன். நான் பல வாழ்க்கைகளை கண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது எமது காலம் முடிந்துவிட்டது. புதிய தலைமுறைக்கு வழிவகுக்கும் பள்ளிக்கூடம் கட்டப்படட்டும். நான் உன்னுடைய நினைவுகளில் வாழ்வேன் என்று மரம் கூறியது. மறுநாள் மீனாட்சி கிராம மக்களை ஒன்று திரட்டினாள். இந்த மரத்தை வெட்டுங்கள். ஆனால் இந்த மரத்தை பயன்படுத்தி பள்ளிக்கூடத்தின் மையத்தில் ஒரு நினைவு மண்டபம் கட்டுங்கள். அது நமது கிராமத்தின் வரலாற்றை நினைவூட்டட்டும் என்று கூறினாள். கிராமத்து மக்கள் அவளது யோசனையை ஏற்றனர். மரம் வெட்டப்பட்டது. அந்த மரத்தை பயன்படுத்தி பள்ளிக்கூடத்தின் மையத்தில் ஒரு அழகான நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அதில் மரத்தின் வரலாறு மற்றும் கிராமத்தின் நினைவுகள் பொறிக்கப்பட்டன. மீனாட்சி தினமும் அந்த மண்டபத்திற்கு வந்து தனது நண்பனை நினைவு கூறுவாள். மாற்றங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் நமது வரலாற்றையும் நினைவுகளையும் பாதுகாக்கும் வகையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது முக்கியம். புதிய தலைமுறைக்கு வழிவகுக்கும் போது பழையவற்றின் மதிப்பையும் மறக்கக்கூடாது.